நவீன முறையில நற்செய்தி என்னவா இருக்குன்னா சத்தம் போடுவதா, சத்தம் போடு. நீ பல இடங்களை பார்த்தோம்னா ஒரே சத்தம், தோத்திரம் இனி சத்தம் போடு. இல்லைன்னா நீண்ட ஜபங்கள். நவீன முறை நற்செய்தி பணியாளர்கள் நினைப்பது ஒரு நீண்ட மறையுடைய நீண்ட சத்தம், அதெல்லாம் எக்கச்சக்கமா வார்த்தைகளை சொல்லுவது என்பதாக இருக்கிறது. இது அன்னை மரியாளுடைய முறையில் இல்லை. அன்னை மரியாள் முறையை பார்த்தோம்னால் அமைதியான ஒரு பாடல், சத்தம் போட்டதாக அன்னை மரியாள் நற்செய்தி பணியில் இல்லவே பாராட்டு பொழுது பாராட்டினாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடையிலிருந்து பாராட்டுவாங்க. நாங்கள் வானமுதரை வானத்திலே பார்த்தோம், அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள் என்று பாராட்டையும் சூதற்கு சொல்லுவாங்க. ஆனால் அன்னை மரியாள் அத்தனையும் உள்ளத்தில் வைத்து அமைதியாக தியானித்தார். ரொம்ப அருமை. குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நற்செய்தி பணியாளர் இருக்கணும்னா கடவுளாக இருப்பதில்லை. அன்பானவர்களே, நாம அமைதியான முறையிலே இருப்பது, அமைதிதான் பேசும், அமைதிதான் வழிகாட்டும், அமைதிதான் எல்லாவித கோபங்களையும் அடக்கும். நீங்க பதிலுக்கு பதில் சொல்லி பாருங்க, வீட்டுல பேசி பாருங்க, சாத்தாங்க செய்து நடக்கும். மாறாக அமைதியாக இருப்பது அன்னை மரியாள் வழியில் நீங்கள் நமது குடும்பத்திலே நல்ல நற்செய்தி பணியாளர்களாக மாறுகிறீர்கள் என்பது உண்மை. ஆகவே சத்தம் போடுதல் அன்னை மரியாளின் பாணி அல்ல, மாறாக அமைதியாக இருத்தல் அன்னையின் பாணி. இரண்டாவது பாருங்கன்னா, பாலம் பண்ணுவது இன்னைக்கு நிறைய நற்செய்தி பணியாளர்கள் செய்கிறார். பாலம் பண்ணுவது பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, மாதாவுக்கு எப்படி இருக்கீங்க சொல்றீங்க. பாலம் பண்ணுதல் அவசியம் இல்லை. அன்னை மரியாதை பார்த்த செவியோடு சொன்னார், உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் கூடு. மாதா என்ன நடக்கும், எப்படி அது கூட நாம் வாதம் பண்ணவில்லை, விவாதம் பண்ணவில்லை. அன்பானவர்களே, நாம் நற்செய்திகளுக்கு நல்ல கருத்தை கொடுக்க வேண்டும். இதில் கூட இந்த மறைகளில் கூட நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், பிற சபையால் அதை என்று சொன்னால் ஒரு சில சபையால் ஒரு சில நற்செய்தி அறிவிப்பாளர்கள் நிறைய விவாதம் செய்து மரியாதை பற்றி, புனிதர்களை பற்றி, கத்தோலிக்க திருவை பற்றி, இல்லையென்றால் நற்கருணையை பற்றி தேவையில்லாமல் பேசுவதை கொண்டு நாம் உங்களிடம் கருத்துரை பகிர முடியும். ஆனால் அது தேவையில்லை. அவரவர் நம்பிக்கை, விவாதம் தேவையில்லை. அன்னை மரியாள் பார்த்தால் விவாதம் தேவையில்லை. கடவுள் தன்னை இந்த வாழ்வை ஏற்றுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நவீன நற்செய்தியாளர்கள் விவாதம் செய்கிறார்கள். அன்னை மரியாளின் நற்செய்தி பணி என்னவாக இருந்தது என்று சொன்னால், அன்பு செய்வோம், ஏற்றுக்கொள்வோம் என்பதாகத்தான் இருந்தது. மூணாம் நவீன நற்செய்தியாளர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம், உங்களை மாற்றம் நினைக்கிறோம். நீங்க நிறைய கூட்டம் நற்செய்தி கூட்டம் பார்த்தீங்கன்னா, நீ கெட்டு போனாய், நீ மோசமானாய், நீ தவறாக செய்து கொண்டிருக்கிறாய், பாவத்தில் வாழ்கிறாய், நீ அழிந்து போவாய், நீ காணிக்க கொடுக்கலனாலும் உனக்கு ஒன்றில்லாமல் அப்படின்னு சொல்றது. காணிக்கையே மையப்படுத்தி பேசக்கூடிய அதுதான் மனமாற்றம் என்று சொல்வது கூட இருக்கு. ஒரு சில நற்செய்தி பணியாளர்கள், நீ நல்ல காணிக்கை தந்துட்டீங்கன்னா எல்லா செய்த பாவம் மன்னிக்கப்படும், எந்த பாவம் செய்யணும் இல்லை. அன்னை மரியாதை பொறுத்த வரைக்கும் பிறர் மாற வேண்டும் என்பதை விட தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தன்னை முன்னிலைப்படுத்தினார். அம்மா அப்பா பிள்ளைகளை பார்த்து, மொபைல் பார்க்காத, மொபைல் பார்க்காத, மொபைல் பார்க்காத. இவர் மட்டும் பார்ப்பாரோ, நம்மள மட்டும் பார்க்கப்படாது, பார்க்கப்படாது சொல்ற. அப்பா நீர் மொபைல் பைக்ல போடும் சொல். அன்னை மரியாள் மிக அருமையாக தன் வாழ்வை எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக தந்தார். அதை பிறர் மாற வேண்டும் என்பதை விட நாம் மாற வேண்டும் என்பதுதான் அன்னை மரியாளின் எண்ணம். அந்தோனியாரு அப்படியே ஒரு நாள் வரையுறையாச்சு போறே அப்படின்னு போறாங்க. அப்ப போயிட்டு பார்த்தா பயங்கர கூட்டம், அங்கே கடவுள் எல்லாம் மக்கள் எல்லாம் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க.
ஒரு கையில ஒரு ஜோமாலை எடுத்தாங்க. அப்படியே அந்தோனியா அங்க வரைக்கும் போயிட்டு திரும்ப தன்னுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. அப்ப கூட போன அவங்க கேட்டாங்க, என்ன பெரிய மறைமுறையாக போறேன்னு சொன்னீங்க, நீங்க வாழ்க்கை ஜோமாலை கொண்டு வந்துட்டீங்க. அப்ப அழகு அந்தோனியா சொல்ற, ஐயா நம்ம நடந்து போன பத்தியா, நம்ம ஜோமாலை சொல்லி போன பத்தியா, அதுவே பெரிய மறைமுறை. அன்னை மரியாதை எடுத்துக்கொண்டது அதுதான். தன் வாழ்வு முழுவதும் மறைமுறையாக இருந்தது. பிறர் மாற வேண்டும் என்பது அல்ல, தன்னை அவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தார். நல்லா யோசித்து பாருங்க. அன்னை மரியாள் நல்ல ஒரு கல்வி கற்றவர். அன்னை மரியாள் ஒரு அருமையான அன்னாள் சோற்றி குடும்பத்தில் பிறந்தவர். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கு அருமையான பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை சொல்லிக் கொடுத்தவர். இந்த அன்னை மரியாள் நினைத்திருந்தார். யோசித்து பாருங்க, தன் மகனை பற்றி ஒரு நற்செய்தி எழுதியிருக்கலாம். யோசித்து பாருங்க, அழகாக வரலாறு சொல்கிறது. லூக்கா நற்செய்தி எழுதுவதற்கு உதவியவர் அன்னை மரியாள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், லூக்கா நற்செய்தி எழுதுவதற்கு உதவியவர் அன்னை மரியாள். மார்க்கு நற்செய்தி எழுதுவதற்கு உதவியவர் புனித பேதுரு. அந்த லூக்கா நற்செய்தியை எழுதுவதற்கு உதவிய அன்னை மரியாள் ஏன் நற்செய்தி எழுதவில்லை? அன்னை மரியாள் பார்த்தார், நான் என்னை பற்றி என் மகனை பற்றி எழுதினான், அது பெருமை. அப்படிப்பட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பிறர் அறிந்து கொள்ளட்டுமே. அன்பானவர்களே, இதுதான் வாழ்க்கை. இதான் நற்செய்தி அறிவிப்பிலே அன்னை மரியாள் முன்மாதிரியாக இருந்தது. இறுதியாக அன்னை மரியாள் வெற்றி என்னவென்று சொன்னால் கடவுளை சுட்டிக்காட்டுவது. அதனால்தான் கானா ஒரு திருமணத்தில் அழகாக அன்னை மரியாதை நற்செய்தி பணி அவர் சொல்வது போல எல்லாரும் சொல்லுங்க. ஆகவே அன்னை மரியாதை நற்செய்தி பணி ஆண்டவரை சுட்டிக்காட்டுவது இன்று நம்முடைய இன்றைய சமூகத்திலே உள்ள நற்செய்தி படி என்னவாக இருக்கிறது என்றால், பிறர் குற்றவாளி, தவறு, தீமை, மோசம், நீ நாசமாயிருவ, மாறிடு என்ற பழி சொல்வாக இருக்கிறது. அன்பானவர்களே, எதிர்மறை சிந்தனைகள் ஒரு காலம் நமக்கு ஆசீர்வாதம் தராது. நான் ஒரு பிள்ளை பேசிட்டே வந்தேன், நீ 10th எவ்வளவு மார்க் எடுத்தா என்று கேட்டேன். அந்த பிள்ளை மார்க் சொல்லிச்சு. அப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, படி படி படின்னு சொன்னேன். அந்த பிள்ளை நான் சொல்லும்போது படிச்சா, ஆசிரியர்கள் சொல்லும் போது படிச்சேன். இந்த பிள்ளை நிறைய மார்க் எடுத்தார். உண்மை சொல்றது, இந்த பிள்ளை நிறைய மார்க் எடுத்தார். மாறாக நானே படிக்கணும், நானே வளரணும், நானே முன்னேறணும், நானே சாதிக்க வேண்டும் என்பவர்கள் தான் நிறைய மதிப்பெண் எடுப்பாங்க. நம்முடைய நல்ல விசுவாசம், நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறர் சொல்லி வர வேண்டிய அவசியம் இல்லை. என் வெற்றி ஆண்டவரை அடைவதுதான், என் வெற்றி நல்ல வாழ்க்கை வாழ்வதுதான், என் வெற்றி கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துவதுதான். இதைத்தான் அன்னை மரியாள் தன் வாழ்வில் செய்தார்கள். அதனால் மரியாளின் தரம் நமக்கெல்லாம் பெரிய பாடம். இவ்வளவு பேசினேன், இவ்வளவு சொன்னேன். இது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் மட்டுமா? நமக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு 3 கருத்து சொல்லி எப்படி அன்னை மரியாதை பின்பற்றி நாம ஒரு நற்செய்தி பணியாளர்களா வீட்டில் இருக்கணும் என்பதை 3 கருத்தையும் தயவுசெய்து மனதில் பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் அன்னை மரியாதை போல நற்செய்தியை குடும்பத்தில் அறிவிக்கவில்லை என்றால் திருச்சபை அழித்துவிடும். நீங்கள் திருச்சபையை அழித்த பாவிகளாகவும் இருக்கு. இன்று மாலையிலே துறைக்குடியிருப்பிலே நாளை ஞானஸ்தானம் கொடுக்கணும். 2வது பிள்ளை அம்மா அப்பா இருந்தாங்க. அந்த அம்மா அப்பா கேட்டேன், இயேசு எங்கு பிறந்தார்? தெரியல. இயேசுவை எங்கு சிலுவையில் அறைந்தார்கள்? எங்க அறைந்தாங்க? கொல்கத்தா. நல்லா பிறந்த என்ன தெரியும். ஆனா உங்க பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு நீங்க ஏபிசிடி சொல்லி கொடுத்தீங்களா? கொடுத்து. உங்க மூத்த பிள்ளைக்கு நல்ல ரைட் சொல்லி கொடுத்தீங்களா? கொடுத்து. நாம உலக காரியங்களில் அதிக அக்கறை காட்டிவிட்டோம். நீங்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் நற்செய்தி பணியாளர். நீங்க உங்க பிள்ளைக்கு ஜபங்கள்
நீங்கள் நற்செய்தியை அன்னை மரியாள் இயேசுவுக்கு சொல்லிக் கொடுத்தது போல கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அன்னை மரியாள் போல நற்செய்தி பணியாளர்கள் இல்லை. நாம பல நேரங்களில் உலகத்தில் எவ்வளவு மார்க் இருக்கணும், உலகத்தில் எவ்வளவு அழகா இருக்கணும், உலகத்தில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், உலகத்தில் எவ்வளவு பதவியில் வாழணும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். ஆனால் எப்படி பண்புள்ளவர்களாக கிறிஸ்தவ பண்பில் வாழ வேண்டும் என்பதை சொல்ல தவறிவிட்டோம். அன்பானவர்களே, முதல் கருத்து உங்களுடைய குடும்பத்தில் தான் திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் முதல் மறைக்கல்வி ஆசிரியர். உங்கள் குடும்பத்தின் ஜெபமால், உங்கள் குடும்பத்தில் நல்ல நற்செய்தி வாசி, உங்கள் குடும்பத்தில் அன்னை மரியாள் பாடல், ஆண்டவரின் பாடல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அன்னை மரியாளின் தளத்தில் நற்செய்தியை செயல்படுத்துகிறீர்கள். செய்கிறவங்க மட்டும் கை தூக்கி மரிய வாழ்க்கை சொல்லுங்க. செய்கிறவங்க மட்டும் இனியா வீட்டுல நல்ல மறைக்கல்வி, நல்ல ஆண்டவரை பற்றி, மரியாதை பற்றி, நல்ல நற்செய்தி வாசிப்பு, ஜெபமான வாரத்தில் ஒரு முறையாவது செய்வேன் என்கிறவங்க கை தூக்கி மரிய வாழ்க்கை சொல்லுங்க. நான் செய்யவே மாட்டேன் என்கிறவங்க கை தூக்கி மரிய வாழ்க்கை சொல்லுங்க. அதுவும் 4 பேர் சொல்றீங்க. முதல் கருத்து, மரியாளின் கடத்தில் நற்செய்தி பணியாளராக வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நல்ல அருமையான மறைக்கல்வியை, கிறிஸ்தவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் சொல்லுங்கள். நிறைய குடும்பத்துல பணம் இருக்கு, ஆனா பிரச்சனை இருக்கு, தூக்கம் இல்லை. காரணம் தெரியுமா? நீங்க வீட்டுல ஜெபம் பண்றது, நீங்க நற்செய்தி வாசிப்பது இல்லை. நீங்க நற்செய்தி வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. மாதா, புனிதர்கள், ஆண்டவர் இயேசு உங்க வீட்டில் இருப்பாங்க. முதல் கருத்தா அன்னை மரியாளின் வழித்தடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான இறை உணர்வை, அந்த இறை வார்த்தை தந்த மரியாள் போல நமது குடும்பத்திலும் நான் நற்செய்தி பணியாளராக இருக்க குடும்ப ஜெபம், நற்செய்தி வாசிப்பு, நல்ல பாடல்கள், மறைக்கல்வி கொடுப்பேன் என்பதை அருமையான இளங்குளத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் நீங்கள் முடிவெடுங்கள். ஆசீர்வாதமாக இருக்கு. 2வது என்ன தெரியுமா? மாதா தரத்துல நற்செய்தி பணியாளர் இருக்கணும்னா உறவை தேடு, உறவை தேடு, உறவை தேடு. நீ பார்த்த நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நம்ம சொன்னேன் ஒரு 10, 20, 30 பேர் பாம்போல இருப்பான்னு நினைச்சு நீங்க பாருங்க, ஒரு 1000 பேர் கூடி இருக்கிறீங்க, உறவை தேடி இருக்கிறீங்க. மிக முக்கியம். அதுவும் உங்க சொந்தங்களை தேடணும், ரத்த உறவை தேடணும். நான் சொந்தம் எனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா சொந்தம் அப்படிலாம் இல்லை. மாதா பாருங்க, அவருடைய வழித்தடத்தை பின்பற்றுங்க. மாதாவுக்கு எலிசபெத் அம்மாள் உறவினர் ஓடி போய் உதவி செய்தார். கானான் திருமணத்தில் உறவினர் திருமணம், மாதா ஓடி போய் உதவி செய்தார். தயவு செய்து உங்க வீட்டுல சொல்லி கொடுங்க. மாமாட்ட நல்லா இருக்கு, தாத்தாட்ட நல்லா இருக்கு, அம்மா பாட்ட நல்லா இருக்கு, அண்ணன் நல்லா இருக்கு, பெரியப்பாட்ட நல்லா இருக்கு, சித்திட்ட நல்லா இருக்கு. அங்கே சித்தியே கிடையாது, பெரியப்பாவும் கிடையாது. இல்ல வீட்டுல ஒரு பிள்ளை தானே, மாமாவுக்கு எங்க போக, சித்திக்கு எங்க போக, இருக்கிற சித்தியும் பார்க்க மாட்டேங்குது. இருக்கிற மாமாட்ட பேசாது, அவன் எங்க நிலத்தை பள்ளி பேசாது. என்ன மக்கள் நல்லா யோசித்து பாருங்க. மாதா உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதான் பெரிய மறைக்கல், அதான் மாதாவின் வழித்தடம். உங்கள் ரத்த சொந்த உறவுகளை மதித்து நீங்க கூப்பிடுங்க. கொஞ்சம் பேர் யாராவது அண்ணன் கருத்து கூட்டாம இருக்கீங்களா, ஒரு போன் எடுத்து ஐயா நாளைக்கு தெருவிழா வந்து தின்னுட்டு போ அப்படின்னு சொல்லு. அதாமா மாதாவின் வழித்தடத்தில் நற்செய்தி பணியாளர் ஆவது. 3வது மிக மிக முக்கியமான ஒன்று, பணிவாய் இருந்தார். அன்னை மரியாள் மிக பணிவாய் இருந்தார். எதையும் போட்டு அழைக்க அமைதியா. நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனையா, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மாதா ஆண்டவர்கிட்ட தான் சொன்னாங்க. அவருடைய கவலை அத்தனையும் ஆண்டவர்கிட்ட போட்டுக் கொண்டார். மாதா எந்த வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் ஒவ்வொரு படிக்கட்டையும் உட்காரு, ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை, என் புருஷனால பிரச்சனை, இது பிரச்சனையே என்ன பெரிய பிரச்சனையாகும். பணிவாக இருங்கள், அமைதியாக இருங்கள். வேற யாருக்கும் சொல்லாங்க. அக்கா அக்கா தான் சொன்னேன், அக்கா அக்கா வீட்டுக்காரர் சொல்லுவாரு, அக்கா வீட்டுக்காரு அடுத்தவரை சொல்லுவாரு. உங்க பிரச்சனை ஊருக்குள்ள பெருசாகும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அன்னை மரியாள் போல அமைதியாக இருக்கு. 3 கருத்து முடிவாக எடுத்துக்கணும்.
அந்த முடிவு உள்ள கருத்து. முதல் கருத்து என்ன? முதல் கருத்து என்ன? அருமை. என் வீட்டில் குடும்ப ஜெபம், என் வீட்டில் அருமையான இறைப்பணி, என் வீட்டில் நற்செய்தி இருக்கும் என்பது முதல் கருத்து. அன்னை மரியாளின் வழித்தடத்தில் நான் அறை பணியாளராக செயல்படுத்தக்கூடியது. இரண்டாவது, உறவுகளை, இரத்த உறவுகளோடு நல்ல தேடுதல் இருக்க வேண்டும். மூன்றாவது, பணிவாக இருங்கள், அமைதியாக இருங்கள். நம் தாய், ஆரோக்கிய தாய், உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக அன்றாடுகிறார். ஆமாம்.